இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஜயை பத்தி பேச எவனுக்கும் எந்த அருகதையும் இல்ல அப்படின்னு நடிகர் ஜான் விஜய் ரொம்ப கோவமா காட்டமா சொல்லியிருக்காரு. எதனால அப்படி சொன்னாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவில் வியூ ப்ராடக்ட்னு வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 70%, 80%, 90% ஆஃபர் போடுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லைன்னா பார்த்தோன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது நடிகர் ஜான் விஜய் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜான் விஜய்ங்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். சார்பட்டா பரம்பரையில் மனுஷன் நல்லா தோரணையாக பார்த்தா நடிச்சிருப்பாரு. அவர் தமிழ் சினிமாவில் சில படங்களில் பார்த்தீங்கன்னா துணை கதாபாத்திரம், ஒரு சில படங்களில் செகண்ட் ஹீரோ, அதுக்கப்புறம் நிறையா படங்களில் வில்லன், காமெடி நடிகர், இது மாதிரி நடிச்சிருக்கார். கலகலப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டரில் பார்த்தோன்னா நல்லபடியாக பயங்கரமாக பார்த்தா நடிச்சிருப்பார். அப்புறம் வரலட்சுமியோட ஒரு மூவியில் ஒரு வில்லனாக பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டியிருப்பார். இது தவிர அதாவது நம்ம தமிழ் மொழியை தவிர தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இது எல்லாத்துலேயும் கூட அவர் நடிச்சிருக்கார். அவரோட ஸ்டைலே எப்படி இருக்கும்னா, தொனியே எப்படி இருக்கும்னா, பேசக்கூடிய பேச்சு எல்லாமே நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணக்கூடிய மேனரிசம், ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு தோரணையாக நக்கலாகவே பார்த்தோன்னா இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். அவர்கிட்ட போய் இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜான் விஜய், பார்த்திபன் இவங்க எல்லாருமே ஒரு பெக்குலியரான கேரக்டர். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய பதிலாக இருக்கட்டும், அதை ஒரு மார்க்கமாக சொல்லுவாங்க. ஏற்கனவே பார்த்திபன் குந்தவையை குந்த வச்சிருந்தா, குந்தவை வீட்டிலே பார்த்தோன்னா குந்தி இருந்தா அங்கே பாதி பிரச்சனை வராதுன்னு வாயை கொடுத்துதான் அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் என்ன வாக்கிய தகராறு நடந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஜான் விஜய்கிட்ட அதே மாதிரி தான். நீங்கள் விஜய் விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, விஜய் த்ரிஷாவை பற்றி தப்பா எல்லாரும் பேசுகிறாங்களே வைக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கடுப்பான ஜான் விஜய், இங்கே பாருங்க, ஒருத்தவன் நல்லது செய்ய வர்றான்னு நினச்சிக்கோங்களேன், அவன் நாட்டுக்கு நல்லது செய்கிறானா, இல்லை நாட்டுக்கு உண்மையிலே நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறானா, இல்லை அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுறானா, இதெல்லாம் முதல்ல பாருங்க. அதை விட்டுட்டு அவன் அவ கூட இருக்கானா, இவ கூட இருக்கானா, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? சரி, த்ரிஷா கூட இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயத்த பாருங்க சார். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் பாத்ரூம் எதுக்கு எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பார்த்தோன்னா இருக்கலாம். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது அவங்க பர்சனல். அவங்கவுங்க பர்சனலுக்குள்ளே தலையிடுறதுக்கு யாருக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே புரிஞ்சுக்கோங்க. பொது வாழ்க்கையில் என்னமோ அதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன அதே பதிலை அப்படியே உல்ட்டாவாக போட்டு, கரெக்டு தான் ராஜா, நீ பர்சனல் வாழ்க்கையில் இருக்கிறந்தடிக்கும் உன்னை யாரும் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது கிடையாது. ஆனால் பொது வாழ்க்கைக்குன்னு பொது வாழ்க்கையில் அது நீயா கண்டென்ட் கொடுக்கும்போது தான் பொண்டாட்டி ஒருத்தர்லன்னு சொல்கிறது, இன்னொரு நடிகை கூட கூட்டிகிட்டு வர்றது, இது எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு வெளியில் மகளிர் தினம், பமாத்து இதெல்லாம் கொண்டாடுறது, ஃபெமினிஸ்ட் பேசுறது, இதெல்லாம் பண்ணும்போது தானே காண்டாகுது. அதனால தான் விஜய் த்ரிஷா பற்றி நாங்கள் பேசுகிறோம். இதுக்கு வரைக்கும் அதுக்கு யாருமே விளக்கம் கொடுக்கலையே, விஜய் விளக்கம் கொடுக்கலையே, த்ரிஷா விளக்கம் கொடுக்கலையே, அப்போ அது உண்மை தானே அப்படிங்கிறது மாதிரி கேள்வி கேட்க, அதே மாதிரி கமெண்ட் பார்த்தோன்னா போட, இப்போ ஜான் விஜய் பேசின இந்த டாப்பிக்கே ஒரு வைரலாக பார்த்தோன்னா டிபேட் மாதிரி ஆயிட்டு வருதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.